திருச்சி மணிச்சநல்லூரில் சிந்துஜான்ற பொண்ணு நேற்று இரவு உயிரிழப்பு. அங்கே பாத்திர பரிசு பொருட்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணுக்கு கொடுக்கல. இந்த பொண்ணை திமுகவை சேர்ந்த ஒரு 5 நிர்வாகிகள் அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த வரிசையில் இந்த முறை திமுகவை தன்னுடைய அதிகாரத்திமில் பணத்திமிரில் ஒரு உயிரை இன்னும் காவல்துறையில் திமுகவுடைய கருப்பாடுகள் இருக்குது அப்படின்றது தான் பட்ட பரிபாதமா உண்மை. 8000 ரூபாய் கூப்பன் கூட பல இடங்கள்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் சார். ஆனா இவங்க எப்படி பண்றாங்கன்னா, எல்லார் வீடுகளுக்கும் நேர போய் பூத் ஸ்லிப் கொடுப்பாங்களே, அப்பயே அது 8000 கூப்பனை கொடுக்குறது. இதுல என்ன பெரிய ஹைலைட் கொடுக்குன்னா, இது மட்டும் இல்லாம அங்க லோக்கல்ல இருக்கவங்க எப்படியாவது இந்த ஆட்சியில் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, காசா பணமா கூப்பன் அடிக்க வேண்டியதுதானே, சப்பச்சும் பாச்சா கொடுத்து எல்லாரும் கொடுக்குறது. இந்தாங்க அந்த 8000 கூப்பன் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த கூப்பன் நீங்க பொருள் வாங்கலன்னா திமுக ஓட்டு போட்டு இந்த ஸ்கீமை ஏண்டா கனிமொழி சொல்லி நம்ம பொது வழியில சொல்லிட்டாரு. மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இவ்வளோ லாட்டரி பிசினஸ் மேல வெறுப்பு கொண்ட திரு உதயநிதி அவர்கள் என்ன டேஷுக்கு அப்பெல்லாம் உங்களுக்கு அது லாட்டரி வித்த பணத்தின் மூலம் மாட்டின் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுதான்னு நாக்க புடுங்குற மாதிரி. இப்போ சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒன்று சொல்றாரு. முதல்ல அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, திமுகவினுடைய பி டீம் தான் விஜய். அப்ப சீமான் அவர்கள் சொன்னது உண்மை. திமுகவுடைய பி டீம் தான் தாவேகா. திமுக வணக்கம் சார். வணக்கம் ஜெய். திமுகவினர் பல இடங்களில் பல சம்பவங்கள் பண்ணி நம்மளால் பார்க்க முடியுது சார். குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த பரிசு பொருட்கள் பாத்திரம் கொடுக்கறதுல ஏதோ தகராறு ஏற்பட்டு அந்த பெண் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன சார் நடந்தது உண்மையிலே? திருச்சி மணிச்சநல்லூரில் சிந்துஜான்ற பொண்ணு நேற்று இரவு உயிரிழக்கில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து திமுகவினர் அவர்களை அவமானப்படுத்துறதுனால, ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி ஓசி சோறு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி அவமானப்படுத்தினார். நீங்கள் உனக்கு 1000 ரூபா, உங்கள் ஆத்தாளுக்கு 1000 ரூபான்னு சொல்லி துரைமுருகன் அவமானப்படுத்தினார். இப்படி பல பேர் திமுக அவர்கள் நம்மளோட வரிப்பணத்தில் கொடுக்குற இலவசங்களை பொது வழியில் அவர்கள் வீட்டில் தோட்டத்தையும் துறவியும் அவங்க வீட்டையும் விற்று கொடுக்குற மாதிரி பொது வழியில் எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்களே, அந்த வரிசையில் இந்த முறை கிட்னி திருட்டுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய காலேஜை நடத்துகிற ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் மணிச்சநல்லூர் கதிரவன். அவருடைய தேர்தல் பரப்புரைக்காக அவர் அங்கே வரப்போ அங்கே பாத்திர பரிசு பொருட்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணுக்கு கொடுக்கல. யார் சிந்துஜா பொண்ணுக்கு கொடுக்காதப்ப அந்த பொண்ணு போய் ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு வேணும், எல்லாருக்கும் கொடுக்குறப்ப எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறப்ப அது என்ன குடும்ப தகராறா இல்லை உட்கட்சி பகையாரெலாம் எதுவும் தெரில. அப்போ அந்த பொண்ணுக்கு தரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை திமுகவை சேர்ந்த ஒரு 5 நிர்வாகிகள் அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அடிக்க செஞ்சுருக்காங்க, தலைமுடி இழுத்துலாம் பண்ணி பயங்கரமாக அவமானப்படுத்தியிருக்காங்க. இந்த அவமானம் தாங்காமல் அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா அவங்களுடைய கணவர் பிரசாந்த் போயிட்டு ஏமா வா போகலான்ற, இல்லை நீங்கள் தட்டி கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு பரிசு பொருள் தரலன்றது கூட ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்கும் தரப்போ எனக்கு தரல, இப்போ கேட்டதுக்கு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலைமுடியை இழுத்தி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்காரை தட்டி கேட்க சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, என்னமா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார் போயிடுறாரு. நம்ம வீட்டுக்காரர் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, கட்சிக்காரர் நம்மளை மதிக்காமல் நம்ம அந்த கட்சிக்காக பாடுபட்டாலும் நமக்கு அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை ஓசி சோறுன்னு ஏற்கனவே மினிஸ்டர்லாம் சொல்லியிருக்காருன்ற அந்த மன உளைச்சலில் அந்த பெண் தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சிந்துஜா அந்த பொண்ணு பேர். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இப்போ ஒரு வேட்பாளர் இப்போ பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா பரிசு பொருள் கொடுக்கறதே தேர்தல் நடைமுறைப்படி சட்டத்துக்கு மீறிய செயல். அதுலேயும் இந்த மாதிரி பண்ணி ஒரு உயிரை காவு வாங்கிக்கிறது திமுக அப்படின்றது தான் பட்ட பரிவதமான உண்மை. இது ஏன் தொடர்ந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க? அதாவது கிட்னி திருடில் இங்கே இருக்கக்கூடிய மனுஷனில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கதிரவன் ஒரு இது சொல்கிறார். எங்கள் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருடு நடந்த ராசிபத்துலேயோ நாமக்கல்ல இப்போ கிட்னி திருடு நடக்கிறப்ப இங்கே இருக்கவங்களுடைய எல்லா கிட்னியும் எடுத்து இப்போ விற்றாதான் நான் ரோஸ் ராயல் கார்லேயே போக முடியும் அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு பதில் சொன்னது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். அந்த மனுஷனூர் கதிரவன் யார் அப்படின்னா, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ், இப்போ ஆண்டாள் அழகர் காலேஜ் வாங்கி கிடைக்கிற தனலட்சுமி குடும்பத்தினுடைய பையன்.
அவருடைய சீனிவாசனுடைய ஒரே பையன் தான் அந்த மனுஷனுடைய எம்எல்ஏவான கதிரவன். நம்ம கேஎன் நேரு திருச்சி நேருக்கு நெருங்கிய உறவினர். இன்னும் சொல்ல போனால் திருச்சி கேஎன் நேருடைய பணம் எல்லாம் இவங்க தான் பினாமியாக செயல்படுத்துகிறாங்கன்னு கூட ஒரு பேச்சு அடிபடுது. எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. அப்போ அந்த மனுஷனுடைய கதிரவன் என்ன பண்ணுறாரு, தொகுதிக்கு வாக்கு சேகரிக்க போகிறப்ப கூட்டத்தை கூட்டணும். இப்போ திமுக கூட்டம் கூட முடியல. கூட்டத்தை கூட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, யார் யார் இந்த கூட்டத்துக்கு வரீங்களோ உங்களுக்கு இந்த பரிசு கூப்பன், இந்த பரிசு பாத்திரம் இலவசம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே போவாங்க, எல்லாரும் கூட்டத்தை காட்டுவாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து கூட்டத்தை கூட்ட முடியலன்னு என்ன பண்ணாருன்னா அந்த பிளாஸ்டிக் சேரை வாங்கி போட்டார். திமுக கார் தான் வாங்கி போட்டு என்ன சொல்லுவார், மேடையில் சொல்கிறாரு, யார் யார் இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் சேரில் உட்காடுறீங்களோ வீட்டுக்கு போகிறப்ப அந்த பிளாஸ்டிக் சேர் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஒரு பிளாஸ்டிக் சேர் வேலை 300 350 ரூபா 400 வரப்போ நேராக போய் உட்காந்தது கூட்டம் கடன் கூட்டம் ஃபில் ஆகிடுது. போகிறப்ப சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறது. இது ஒரு ஃபார்முலாவே பண்ணுறாங்க. அப்போ கூட்டத்தை கூட்டினா இன்னைக்கு இலவச சேலை கொடுக்கணும், இல்லை இலவசமாக ஏதோ ஒன்று கொடுத்தா தான் கூட்டத்தை கூட்ட முடியும். ப்ளஸ் குவார்டர் பிரியாணி, கட்சிக்காரனாக இருந்தால் குவார்டர் பிரியாணி கொடுக்கணும், கட்சிக்காரர் அல்லாதவரெல்லாம் இலவச டோக்கன் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி எதனா சின்ன சின்ன பரிசு பொருட்கள் பாத்திரம் பண்டம் இல்லாட்டி சேலை எதனா கொடுக்கணுன்றப்ப தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கதிரவன்கிட்ட நல்ல பேர் வாங்கினால எல்லாரும் வாங்க, யார் யார் இந்த கூட்டத்துக்கு வரீங்களோ உங்களுக்கு பரிசு பாத்திரம் இலவசம் அப்படின்னு போட்டோன்னே இந்த எல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு கிடைக்கலன்றப்ப அது அவமானம், கிடைக்கலன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நீங்கள் வாங்க வந்ததுன்னா அவமானப்படுத்திய செயல். அதுக்கு தான் அந்த பொன்முடியோடு ஒப்பிட்டேன். நம்ம வீட்டு பணத்தை வாங்கி நம்ம வரி பணத்தில் வாங்கி நம்ம நிதியை கொடுத்துட்டு நீ வந்து ஓசி பஸ்ஸில் போகிற அப்படின்றது, உனக்கு 1000 கோத்தாளுக்கு 1000ன்னு சொல்லிட்டு துரைமுருகன் போன்ற ஆட்கள் பேசுறது, அருப்புக்கோட்டை எம்எல்ஏ கேஎஸ்எஸ்ஆர் தெரியல, அவர் வந்து பேப்பரில் மனு கொடுக்கவங்களை அடிக்கிறதுன்னு பல விஷயங்கள் நம்ம பட்டியலலாம். அந்த வரிசையில் இந்த முறை திமுகவை தன்னுடைய அதிகாரத்திமில் பணத்திமிரில் ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கிறது. இதுக்கு தேர்தல் கமிஷன் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா சாதாரண ஒரு சாமானியன் மளிகை கடை வச்சுக்கிறவன் காய்கறி வாங்கி போ நிறுத்தி இந்த பணத்தை ஏன் எடுத்துகிட்டு போகிற அப்படின்றது, கல்யாணத்துக்கு நகை வாங்க போனால் இந்த நகை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆவணங்களை காட்டுன்னு சொல்லி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற பறக்கும் படைன்னு வச்சுக்கிறேன். அந்த படம் இந்த படம் என்னென்ன படமாக தேர்தல் கமிஷன் வச்சுருக்கு. இவ்வளோ ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடி அந்த இடத்துல பொது வழியில் பரிசு பாத்திரம் கொடுக்குறப்ப எந்தளவு விசிபிலிட்டி இல்லாமல் அங்கே வாய்மூடி மௌனமாக இருக்குன்னா இன்னும் காவல்துறையில் திமுகவுடைய கருப்பாடுகள் இருக்குது அப்படின்றது தான் பட்ட பரிபாதமாக உண்மை. இவ்வளோ இப்போ ரத்தோட மாற்றியாச்சு, தலைமை செயலாளர் சாய்குமார் கொண்டு வச்சு முருகானந்தத்தை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க, டேவிட் ஆசீர்வாதன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எல்லாரையும் மாட்டினாலும் திமுக ஆட்சி வேணுன்ற அனுதாபப்படுகின்ற கீழ்நிலையும் மற்றும் மேல் நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரியுடைய துணையோடு திமுக இந்த பரிசு இலவச பொருட்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்து இன்றைக்கு சிந்து ஜான்ற ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். சார், இந்த 8000 ரூபாய் கூப்பன் கூட பல இடங்களில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் சார். கூப்பன் கொடுத்துட்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் போய் வாங்கிங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான பணம் கொடுக்குற மாதிரி தானே சார்? இது வந்து தேர்தல் கமிஷன் இன்னைக்கு வந்து கண்டிச்சிருக்காங்க. தேர்தல் கமிஷன் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 8000 கூப்பன் வந்து விளம்பரப்படுத்துவதற்கு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தோம், தவிர கூப்பனே கொடுத்தீங்கன்னா அது வந்து சட்ட ரீதியான தப்பு அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, எல்லார் வீடுகளுக்கும் நேராக போய் பூத் ஸ்லிப் கொடுப்பாங்களே, அப்பயே இந்த 8000 கூப்பனை கொடுக்குறது. இதில் என்ன பெரிய ஹைலைட் கூத்துனா, இந்த 8000 கூப்பன் வாங்கினவங்களாம் நேராக கிடைக்கே போகிறது. எங்களுக்கு பொருளை கொடுங்க, எனக்கு பொருளை கொடுங்க. அவனுக்கு தலையும் புரியல வாழும் புரியல. ஏமா திமுக அவங்களை ஏமாத்துதுமா, இந்த கூப்பன் செல்லாதுமானா அவன் கேட்கல. அதெல்லாம் கூட எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, தமிழ்நாடு வந்துட்டாரு, நீங்கள் முதல்ல கூப்பனை கொடுத்து எங்களுக்கு பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கடைகளில் இன்னைக்கு சண்டை சக்க வாங்குது. ஏன்டா இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோன்னு சொல்லி கனிமொழியை மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திட்டிக் கொண்டிருப்பதா ஒரு செய்தி போகுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கலில் இருக்கவங்க எப்படியாவது இந்த ஆட்சியில் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, காசா பணமாக கூப்பன் அடிக்க வேண்டியதுதானே, சப்பச்சும் பாச்சா கொடுத்து எல்லாரும் கொடுக்குறது. இந்தாங்க அந்த 8000 கூப்பன் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த கூப்பன் வந்து நீங்கள் பொருள் வாங்கலன்னா திமுக ஓட்டு போட்டு வந்து தலைமை செயலகத்திலேருந்து இது கொடுத்தீங்கன்னா அந்த கூப்பனை கிழிச்சிட்டு உங்களுக்கு 4000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்கானுங்க. உங்கள் பழைய பொருள் எதுனா இருந்தால் எதுவும் இப்போ எல்லா கடையிலையும் பாருங்கள், பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு ஓடுறானுங்க. சார் இந்த கூப்பத்தை வச்சு மாற்றி கொடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க இந்த கூப்பனில் இன்னொரு அம்பக்கு என்னென்னா, இந்த 8000 கூப்பனுங்க ஜிஎஸ்டி பிடிச்சிங்கன்னா 1750 ரூபா போடும். அதிகபட்சம் இந்த 8000 கூப்பனில் நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டியோட உங்கள் கைக்கு வர காசு வந்து 6250 ரூபா இருந்து 6300 தான் கிடைக்கும். அதுலேயும் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க. தொடர்ந்து இந்த 8000 கூப்பனில் வந்து பரிசு பொருள் வாங்கணும், இப்போ கேஷாக வாங்கணும். இப்போ இந்த லேப்டாப்பை கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக பலவர சந்தைக்கு போகிறாங்க. சார் லேப்டாப் வந்துருச்சு, எவ்வளோ சார், உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க சார். இதில் போட்டோன்னே தமிழ்நாடு அரசு லோகோ வருது, ஸ்டாலின் படம் வருது, அதெல்லாம் நாங்கள் சாஃப்ட்வேரில் மாற்றிப்போம் சார். டக்குன்னு சாஃப்ட்வேரில் மாற்றி கொடுத்தோன்னே இப்படி வாங்குறான், அப்படியே வந்து இங்கே பலவர சந்தையில் விற்கிறான் திமுக காரன். கரெக்டாக 3000 ரூபா 5000 ரூபா பேங்க்கில் கிரெடிட் ஆகுது, அப்படியே வந்து எங்கே கொடுக்குறான், டாஸ்மார்க்கில் கொடுக்குறான்.
இங்கே 5000 வாங்குறான், பொங்கலுக்கு 1000 கொடுக்குறான், அப்படி 2000 வாங்கினா நேரம் வந்து டாஸ்மார்க்கில் சினிமா தேட்டரில் கொடுத்து முடிக்கிறான். கொடுக்குற மாதிரி கொடுத்து அது பிடுங்குற வேலையை தான் திமுக பண்ணிட்டு இருக்கிறது. இந்த 8000 கூப்பன் மிக 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 தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர்களுடைய பிளண்டர் மிஸ்டேக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, இவங்க இந்த 8000 கூப்பனில் வருமான வரி செலுத்தாதவர்கள் ஒரு இன்ட்டு வைக்கிறாங்க. எடப்பாடி என்ன சொன்னார், 10,000 ரூபா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன்தார் அட்டைதார் வீட்டுக்கும் 10,000 ரூபா டேரெக்டாக கிரெடிட் ஆகும். நீ கூப்பன் எடுத்துகிட்டு போ, பழைய மிக்சி எடுத்துகிட்டு போ, பழைய கிரைண்டர் எடுத்துகிட்டு போ, பழைய அயன் பாக்ஸ் எடுத்துருக்கோ. நீங்களும் இப்போ வளர்ந்துட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க, நீங்களாம் இப்போ வந்து மைக்ரோ ஓவனில் தான் சாப்பிட்ணும். கனிமொழி சொல்கிறாங்க மைக்ரோ ஓவன் வாங்கணும். இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நீங்கள் எடுத்து இந்த திமுக அவல ஆட்சியில் நீங்கள் பண்ண நஷ்டத்தை சீர் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் எடப்பாடியோட மேனிஃபெஸ்டோ. ஆனால் இவங்க பாருங்கள், தகுதி பெற்றோருக்கு நானுங்க, கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்கும் நானுங்க, அப்புறம் தகுதி பெற்றோருக்கு மாற்றினானுங்க, அப்புறம் வந்து 1,15,000 பேர் 15,000 பேர் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு 17,000 பேர் சேர்த்தாங்க. இப்படி எல்லாம் சேர்த்து 15 லட்சம் பேர் சேர்த்தாங்க. அப்போ 1,30,00,000 கொடுத்துட்டு மிச்சம் 1 கோடியே ரேஷன் கார்டு அட்டைதாருக்கு இல்லைன்ட்டாங்க. இப்போ இதுலேயும் அப்படி தான், தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும், இங்கே வந்து ரேஷன் அட்டைதாரில் வந்து சில குறிப்பிட்ட பொருள் வாங்காதவர்கள் இருக்கணும், வருமான வரி செலுத்தாதவர்களும் இப்படி இன்ட்டு கொடுக்குறப்ப தான் இந்த 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 திட்டம் மக்களிடம் பொய் உரைகளை உரைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தெளிவாக தெரியுது. இதுலேருந்தே நேர் எதிராக எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்கள் போடுறாங்க, மறுநாள் காலையில் நீங்கள் 10,000 ரூபா எடுத்துக்கலாம். இந்த கூப்பனை வாங்கணும், பழைய மிக்ஸி எடுத்துகிட்டு போகணும், புதிய மிக்ஸி எடுத்துகிட்டு போகணும், இல்லை இந்த 6,000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும், ஜிஎஸ்டி கட்டணுமா, இல்லாட்டி இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சார் வந்துட்டீங்க, நீங்கள் 6,750 தான் வருது, நீங்கள் இது வாங்கினீங்கன்னா இதில் ஒரு பொருளும் கிடைக்காது, ஒரு அயன் பாக்ஸ் தான் கிடைக்கும், நீங்கள் ஒரு டிவி வாங்கிக்கிங்களா 20,000 ரூபா, இந்த 6,350 ரூபா நாங்கள் முன்பணமாக வச்சுக்கிறோம், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். எல்லாரையும் கடனால் ஆக்கிறதுக்கான ஒரு திட்டம். இப்போ 6,300 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கும்? மிக்ஸி கிடைக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,000 மிக்ஸி கிடைக்கும், ஒரு அயன் பாக்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2,30,00,000 பேர் என் வீட்டில் மிக்ஸி இல்லாமல் இருக்கானா? எல்லாம் உட்காந்து மாவாட்டினுக்கிறானா? எல்லாம் அம்மிக்கல் வச்சு அரைச்சிட்டு இருக்கானா? தூது வேலை எல்லாம் அரைச்சின்னு அரைக்கிறானா? எல்லாம் உட்காந்து அரைக்கல. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்குமா இல்லையா? எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்கா இல்லையா? எந்த வீட்டில் நீங்கள் உட்காந்து இருக்கிற இல்லத்தரசிலாம் மாவை வந்து குழவிகள் ஆட்டிட்டு இருக்கிறாங்க, எங்கன்னா காட்டுங்களேன், முதல்ல குழவிகளை காட்டுங்களேன், எங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. அப்போ இந்த 6,300 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் கம்மியான விலை உள்ள பொருள் கிடைக்கும். அதை இவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இன்கேஸ் நான் பயன்படுத்தும் விதம் சொல்கிறேன், கண்டிப்பாக அது ஜெயிக்காது, வராது. என்ன பண்ணுவாங்க, இது ஒரு 5,000 ரூபா வந்து முன்பணமாக வச்சுக்கலாமா, கூட ஒரு 3,000 கொடுக்குமா, 8,000 ரூபா முன்பணம் வச்சுருக்கோம், இந்த 20,000 ரூபா டிவி எடுத்துகிட்டு போங்கம்மா, அதில் ஒரு வியாபாரம், அதில் ஒரு இன்கம். திமுக காரங்க என்னன்றீங்க, இந்த திமுக அந்த கூப்பன் எல்லாரும் கொடுப்பானுங்களா? திமுக சார்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நடத்துறத தான் இதை கொடுப்பானுங்க. குறிப்பாக நான் உடச்சே சொல்கிறேன், வசந்தனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ், விஜய் வசந்த் அங்கே இருக்கார், நீங்கள் வசந்தனுக்கு தான் வாங்க முடியும், இந்த கூப்பன் அங்கே மட்டும் தான் செல்லுபடி ஆகும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் வசந்தனுக்கு போக மாட்டேன், விவேக் தான் போவேன், நீங்கள் அடம்பிடிப்பீங்களா? அங்கே தான் செல்லுபடி ஆகணும், அங்கே போனோம். அப்போ அவங்க டைப் இருக்கும், உங்களுக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கூப்பன் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அப்படி 20% கமிஷனை தள்ளு, உனக்கு தான் இஎம்ஐ கட்டுறாங்களா, உனக்கு தான் டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுக்குறாங்களா, உனக்கு தான் அப்ளிகேஷன் ஃபீ கொடுக்குறாங்களா, இவ்வளோ ஃபீ வருதுல எங்களுக்கு தள்ளு அப்படின்னு சொல்லி லஞ்ச லாவணிக்கு வகுப்புக்கு தான் இந்த 8000 கூப்பனுக்கான இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமை ஏன்டா கனிமொழி சொல்லி நம்ம பொது வழியில் சொல்லிட்டாரு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிகவும் கவலைப்படுகிறதாக கேள்வி. நேரடியாக தோல்வியடைந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த 8000 கூப்பன். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் வந்து மார்ட்டின் அவர்கள் உதயநிதி அவர்கள் குறித்து சரமாரியான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காரு சார். குறிப்பாக அவர் துபாய் போனதை விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த 500 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கினீங்க, அப்போ மட்டும் சிரிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வர்றாரு. என்ன கதை சார் இது? இல்லை, இது வந்து மார்ட்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸ் வந்து லால்குடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிற்கிறார். மார்ட்டினுடைய இன்னொரு மகன் வந்து ஜோஸ், அவர் பேர் வந்து ஜோஸ் மார்ட்டின் வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 2 இதில் நிற்கிறார். நீங்கள் என்ன மாதிரி, நான் என்ன ஆயுதத்தை தூக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இதுவரை லீமா ரோஸ் மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி பொது வழியில் விசாரிச்சதே கிடையாது, விமர்சித்ததே கிடையாது. அவங்க பாட்டு வந்தாங்க, ஐஜேகேல எங்களுக்கு சீட்டு தரல, அதனால் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்க, ஏடிஎம்கேல அவங்க சீட்டு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் வந்து சில குரூப்புகள் வந்து இந்த கட்சியில் ஆரம்பித்து மாற்றுக் கட்சியில் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் லாட்ரி பிஸ்னஸை கொண்டு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து திருட்டுத்தனமாக லாட்ரி பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான வழிகோல் விடுறாங்க, அவங்கள நீங்கள் ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு சும்மா போயிட்டு இருந்தவங்கள உரண்டை எடுத்து சொரிஞ்சு விட்டோன்னா அவங்க தெளிவாக பொது வழியில் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவில் 13 மாநிலங்களில் லாட்ரி தொழிலை நடத்துகிறோம். எப்படி நடத்துகிறீங்க? சட்டத்துக்கு புறமாக நடத்துகிறாங்களா? சட்ட ரீதியாக தானே நடத்த முடியும். நீங்கள் சிக்கிம் லாட்ரி ஃபேமஸ், மணிப்பூர் லாட்ரி ஃபேமஸ், வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமாக கட்டி ஆள்றவர், கேரளாவில் லாட்ரி பிஸ்னஸ் ஃபேமஸ்.
அப்போ சட்டப்பூர்வமாக தான் நடத்துகிறோம், யாரையும் ஏமாத்தல. தமிழ்நாட்டில் லாட்ரி செய்யப்பட்ட ஒரு மாநிலம். யார் லாட்ரி விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா அமைப்பில் தடை பண்ணியாச்சு. கலைஞர் வரப்போ அதை ட்ரை பண்ணார். மார்ட்டின் எப்படி ட்ரை பண்ணார்னா, உளியின் ஓசை எடுக்கிறேன், பொன்னார் சங்கர் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு கலைஞருக்கு ஒரு சொம்பு தூக்கி ஏதோ லாட்ரி பிஸ்னஸை வர வைக்கலாம்னு நினச்சாரு. ஆனால் உளவுத்துறை கொடுத்த தகவல் லாட்ரி பிஸ்னஸ் மறுபடியும் வந்து அவங்க ஆட்சியே காணா போடணும்னு கலைஞர் அவர் ஒத்துக்கல. அதனால் மார்ட்டினும் வைண்டப் பண்ணி போயிட்டார். சரி, தமிழ்நாட்டில் லாட்ரி பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், உதயநிதி இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா, அதாவது இன்டைரக்டாக ஏடிஎம்கே சொல்கிறார், ஏடிஎம்கே தான் ஸ்டாப் பண்ணிச்சு. யாரே ஜெயலலிதா அம்மையாக தான் லாட்ரி தொழிலில் மிக துணிவாக எவ்வளோ வருமானம் வந்தாலும் வேணாம், தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. இன்டைரக்டாக வந்து இவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பொது வழியில் சொன்னதுனால லீமா ரோஸ் பொது வழியில் வந்து பேசுகிறாங்க. 13 மாநிலங்கள் நடத்தியிருக்கோம், இதுவரை எந்த மாநிலம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே லாட்ரி தொழிலை நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, தேவையில்லாமல் முதலமைச்சர் அவர்கள் வாயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய ஜோஸ் மார்ட்டின் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் லாட்ரி பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த லாட்ரி பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துடும், அது வந்து மக்களிடம் வந்து பெரிய வரவேற்பு பெறாத ஒரு பிஸ்னஸ்ஸு, அப்போ அது இதா அப்படி இப்படின்லாம் சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்கிறார். இவ்வளோ லாட்ரி பிஸ்னஸ் மேலே வெறுப்பு கொண்ட திரு உதயநிதி அவர்கள் என்ன டேஷுக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 550 கோடி நாக்கை நீட்டிக்கொண்டு எங்களிடம் ஏன் வாங்கினார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் திமுக காரனை. உங்களுக்கு தான் லாட்ரி பிஸ்னஸ் பிடிக்காது, இங்கே லீமா ரோஸ் நிற்கிறது பிடிக்கல, ஆதவஜ்ரா நிற்கிறது பிடிக்கல, அங்கே நம்ம ஜாய்ஸ் மார்ட்டின் நிற்கிறது பிடிக்கல, லாட்ரி பிஸ்னஸ் தடை பண்ணணும், லாட்ரி பிஸ்னஸ் யாராலும் நுழைய விட மாட்டோம், சந்தோஷம். அப்போ எதுக்கு நீங்கள் அன்னைக்கு 550 கோடி ரூபா மார்ட்டினோடைய லாட்ரி வித்த பிஸ்னஸில் நீங்கள் தேர்தல் நிதியை வாங்கினீங்க? மானமுள்ள திமுக காரணத்துக்கு பதில் சொல்லணும். உனக்கு தான் பிடிக்காதுல, நீ என்ன சொல்லணும்? நாய் வித்த காசு குறைக்காதுங்க, லாட்ரி வித்த நாங்கள் லாட்ரி பிஸ்னஸை கொண்டு வர மாட்டாங்க, லாட்ரி நீங்கள் தலைகள்னால் லாட்ரி பிஸ்னஸ் கொண்டு வர மாட்டோம், நீங்கள் 550 ரூபா 550 கோடி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா திருப்பி எங்கள் லாட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுவீங்க, அதனால் உங்கள் நிதி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்ல. நாங்கள் தொங்க போட்டு 550 கோடி வாங்கினீங்களா இல்லையா? இன்றைக்கி 150 கோடி தேகா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஒருத்தன் கொடுத்தான் தெரியுமா? திமுகவுக்கு தேர்தல் பாண்ட்ஸ் வாங்கினதே 2 பேர் தான். ஒன்று 550 கோடி மார்ட்டின், 150 கோடி தேகா இண்டஸ்ட்ரீஸ். அந்த தேகா இண்டஸ்ட்ரீஸ் யார் தெரியுமா? கடற்கரை கிட்ட ஃபார்முலா கார் ரேஸ்னு நடத்தினா தெரியுமா உதயநிதி குஷி ஆகிறதுக்கு? இன்டர்நேஷ்னல் நம்ம பேர் போகும், உலக நாடுகளில் உதயநிதி பேர் போகும்ட்டு நம்ம வீட்டு வரி பணத்தை எடுத்துன்னு போயிட்டு 150 கோடியை வேஸ்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கார் சுற்றுச்சு தெரியுமா? அந்த காரை சுற்றுற ரேஸ் நடத்தின அந்த ஈவெண்ட் கம்பெனி தான் தேகா இண்டஸ்ட்ரீஸ். இங்கே நிறைய பேருக்கு இது தெரியாது, பொது வழியில் அது சொல்கிறோம். அந்த கம்பெனிகிட்ட நம்ம 150 கோடி ரூபாயிலேருந்து 200 கோடி ரூபா வந்து தேர்தல் பாண்ட்ஸ் வாங்கினதுக்கு எதனா ஒரு பெனிஃபிட் பண்ணி தரணும் தான் அந்த ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயத்தை உதயநிதி நடத்தினார். அதே மாதிரி தான் இங்கே மார்ட்டின் அவர்கள் காசு கொடுத்தாருன்னா பல்லை இழிச்சிட்டு வாங்கிட்டு நாய் வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து லாட்ரி பிஸ்னஸில் பண்ணி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது இல்லீகல் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்னு ஒன்று நேராக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம் போட்டிடுற லாட்ரி மார்ட்டினுடைய அதிபர் மகனாக இருக்கக்கூடிய ஜோஸ் மார்ட்டின் தெளிவாக கேட்குறாரு, நாங்கள் 550 கோடி கொடுத்தப்ப ஏன் வாங்கினீங்க? அப்போ பொது வழியில் இதை பற்றி பேசுறது திமுக தான் தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். நீ காசை வாங்கிட்டு 2024 எலெக்ஷனில் 39 பேர் வச்சு ஜெயிச்சுட்டு அந்த காசை வாங்கி ஒரு தானம் பண்ணுறாரு, ஊரா முட்டு நெய்ய பொண்டாட்டி கையிரும்பா, கமான் திருமாவளவன் 15 crores, 2 கம்பெனிஸ் கமான் டேக் இட் 20 crores, உனக்கு எவ்வளோ வேணும்? இந்த கலாப்பட்டி சிங்காருக்கு டார்லிங் டாலில் எழுதுவார் பாருங்க, வெத்தலை பாக்கு எத்தனை 2 rupees கமான் டேக் இட்னு கீழ்ச்சி தர மாதிரி வாங்கினது மாட்டிட்டு வந்து பணம் இவர் தூக்கி அள்ளி எல்லாரும் கொடுப்பாரு. திருமாவளவன் கொடுப்பாரு, ஈஸ்வரன் கொடுப்பாரு, ஜவஹர்லா கொடுப்பாரு, அங்கே இருக்கக்கூடிய 2 கம்பெனிஸ் கொடுப்பாரு, காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் நம்மள்ட்ட தான் இவ்வளோ இருக்க அப்படின்னு. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அது வந்து லாட்ரி வித்த பணத்தின் மூலம் மார்ட்டின் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுதான்னு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. பால்டாயில் உதயநிதி இதற்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லுவாரா சார் அடுத்த பிரச்சாரத்தில்? ஏதோ சொல்லுவார், கண்டிப்பாக சொல்வதற்கு அங்கே எங்கே பதில் இருக்குது? ஒன்றுமே இல்லை, சும்மா அங்கே இதெல்லாம் நீங்கள் தேர்தல் பரப்புரை பண்ணுறப்ப தன் முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உதயநிதி போன்ற ஆட்கள்லாம் பார்க்காம இப்படி சொல்லி பொது வழியில் மாட்டிக்கிறாங்க. சார், சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர்றாரு. குறிப்பாக வந்து முதல்வர் துணை முதல்வர் தொகுதியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார் சார். இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒன்று சொல்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, திமுகவினுடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறார். அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் விஜய் பண்ணுறது எல்லாமே தெரியுது. ஏன்னா திமுக என்னென்ன செயல் வடிவங்களை செய்தோ அதையெல்லாம் விஜய் செய்கிறார். இப்போ டீலிமிட்டேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம், கருப்பு கொடி ஏற்றுறோன்னு உதயநிதி நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உடனே நாங்களே எதிர்க்கிறோம்,
நாங்கள் 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு தரதை வரவேற்கிறோம் திமுக சொன்னோன்னா நானும் வரவேற்கிறேன், நானும் உங்கள் பின்னாடி தான் இருக்கேன், நானும் வரவேற்கிறேன். டேய் நீ ஏதாவது புதுசாக சொல்கிறா, காப்பி பேஸ்டாகவே இருக்கேடா. நீ பாருங்களேன், மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு இருமுறை, ஆமாம் எங்களுக்கு இருமுறை கொள்கையெல்லாம் மும்மொழி கொள்கை. விஜய் நீங்கள் அங்கே ஏதோ ஸ்கூல் நடத்துறீங்க, அதெல்லாம் விடுங்க. நான் திமுக கூட தான் ஸ்கூல் நடத்துகிறான், அவன் இருமொழி கொள்கைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதே நானும் ஸ்கூல் நடத்துவேன், ஆனால் இருமொழி கொள்கை தான். நீட்டை எதிர்ப்பானா, நீட்டு நாங்களே எதிர்க்கிறோம். டே என்னடா, நாளைக்கு திமுக காரன்லாம் போய் ஒரு பொதுக்கிணறுல விழுந்து சாவ போகிறோம், நாங்களும் சாவோம், அதான் சொல்லுவான். அப்போ திமுக செய்கிற அனைத்து விஷயங்களையும் காப்பி பேஸ்ட் செய்கிறது தான் விஜயோடைய வேலை. அதுதான் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு. விஜய் தேவதூதன் அல்ல, அவர் திமுகவுடைய பி டீமாக செயல்படுகிறார். அவரை செயல்படுத்துவது ஆதவ் அர்ஜுனா. சபரீசனால் தாவைக்கால் விஜய் இயக்கப்படுகிறார். விஜய் அங்கு காரணம் சபரீசனுடைய நெருங்கிய நண்பர்னா ஆதவ் அர்ஜுனா அதில் ஊடுருவனால தான் இன்றைக்கு தாவைக்கா கிட்ட எந்த கட்சியும் கூட்டணி போகாமல் அவர் பார்த்து கொண்டார். காங்கிரஸ் அப்படியே பேசுகிற மாதிரி பேசி தள்ளி விடுறது, வேற எவனா வந்தானா அப்படியே பேசி தள்ளி விடுறது. இப்போ முஸ்தபா பாவம், அவர் நம்ம நெருங்கிய நண்பர், மதுரையில் ஏதோ நிற்கிறார், நின்றுட்டு போட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு ஜாதி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மிஸ்ரா நிற்கிறார், நின்றுட்டு போட்டோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு கட்சி கூட அங்கே ஏன் செய்யலைன்னா அதற்கு காரணம் தாவேக்கா வளம் பெறக்கூடாதுன்னு திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டை தெளிவாக அவர் பண்ணுறாரு. இந்த அறிக்கைகள்லாம் எங்கே வருது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? விஜய் உட்காந்து எழுதுறாரா? விஜய்க்கு 6 மணிக்கு மேலே கண்ணே தெரியாது, விஜய்லாம் எழுதலை. ஜான ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனாவை கொடுக்குறது தான் அதிக பொருள்கள், அதாவது தாவேக்கா சார்பாக கொடுக்குறது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய்னு, கிடையவே கிடையாது. தாவேக்கா தலைவர் ஜான ஆரோக்கியசாமியும் நம்மளுடைய ஆதவ அர்ஜுனாவும் தான். அப்போ திமுகவுடைய காப்பி பேஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஒன்று, திமுகவுக்கு பி டீமாக நீங்கள் செயல்படுறதும் ஊர்ஜிதமாயிடுச்சு. இன்றைக்கு விஜய் மூச்சுக்கு 300 தடவை பொது மேடையில் யாரை எதிர்க்காரு? திமுக தானே எதிர்க்கிறாரு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், சாரி அங்கிள், இது ஸ்ட்ராங் ப்ரோ, நோ ப்ரோ அப்படின்னு கத்துறல. போ சேப்பாக்கம் துறைமுக தொகுதியில் நிற்கிறார்ல உதயநிதி, பிரச்சாரம் பண்ண போ. குளத்தூரில் நிற்கிறாரில் 3 தடவை ஜெயிச்சார்ல மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுத்து பிரச்சனை பண்ணி என்னுடைய முதல் நோக்கம் திமுக வீழ்த்துறோம். திமுக வீழ்த்துனா படை தளபதி. நீங்கள் ஒரு போருக்கு போனீங்கன்னா முதலில் யாரை வீழ்த்துவாங்க? ராஜாவை வீழ்த்துவாங்க, 2வது படை தளபதி வீழ்த்துவாங்க. முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சுதுங்க. நீங்கள் போரில் 2000 பேர் கலந்துக்கிட்டா ஒருத்தரும் போய் 2000 பேர் குத்திட்டு இருப்பானா? ராஜாவை வீழ்த்திட்டா போர் முடிஞ்சிருச்சு. கொடியை ஏற்றிடுவான், அந்த கொடியை இறக்கி இந்த கொடியை ஏற்றிடுவான். ஃபர்ஸ்ட் யாரை வீழ்த்துவான்? படை தளபதியை வீழ்த்துவான். 2வது ராஜாவில்னா படை தளபதியை தாண்டி தான் நீ ராஜாவிட நெருங்க முடியும், வீழ்த்துவான். அப்போ நீங்கள் பொது வழியில் எல்லா இடத்துலையும் திமுக தான் எதிரி 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 நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் முதல் யாரை வீழ்த்தணும்? படை தளபதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதியை சேப்பாக்கம் துறைமுக தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி வீழ்த்தணுமா இல்லையா? மாண்புமிகு ராஜாவா இருக்கிற குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கார்பந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதியில் 10 நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் வீழ்த்தணுமா இல்லையா? அப்போ குளத்தூர் பக்கமா எட்டி பார்க்க மாட்டான், சென்னை துறைமுக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னா இது என்ன அரசியல்? அப்ப சீமான் அவர்கள் சொன்னது உண்மை. திமுகவுடைய பி டீம் தான் தாவேக்கா. திமுக சொல்ற எல்லா அசைன்மெண்ட்டும் நிறைவேற்றுறவர் தான் ஆதவ அர்ஜுனா. திமுக கொடுக்கிற மொத்த பணத்தையும் வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை கெடுப்பது விஜயும் ஆதவ அர்ஜுனாவும். ஆதவ அர்ஜுனா சொல்றதை கிளிப்பிள்ளை போல் விஜய் கேட்டு தனக்கான கூடியை தனக்கே தோண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் பட்ட பரிவதமான உண்மை. அப்ப நீங்கள் திமுகவை எதிர்ப்பது, வாயில் வடை சுட்டி எதிர்ப்பதை விட்டுவிட்டு திமுக மத்திய அரசை எதிர்க்கிற எல்லா விஷயங்களும் நானும் எதிர்க்கிறேன்னு ஒரு படம் காட்டுறதை விட்டுவிட்டு திமுகவை நீங்கள் உண்மையான எதிர்க்கிற ஆளாக இருந்தால் உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களிடம் ஜெயிக்க விடாமல் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்பயும் சொல்றேன், திமுகவுடைய பி டீம் தான் தாவேக்கா. அடுத்தடுத்த நிகழ்வை தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.